ஹாய் guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா எலஸ்ட்ரீட் சாப்டர் 17 பார்க்க போனோம். அண்ட் நான் வந்து இப்போ இன்கேஸ் ஒரு வீக்கில் வந்து நான் வந்து ஒரு பெரிய வீடியோ எலஸ்ட்ரீட் வந்து ஒரு 11 to 15 வீடியோ அந்த மாதிரி நான் போட்டேன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ எல்லாமே ஒரு சாப்டர் இருக்கும். ஏன்னா எலஸ்ட்ரீட் உங்களுக்கே தெரியும், ஒரு சாப்டர் ரொம்ப ரொம்ப பெருசு. நான் வந்து பேசிக்கிட்டு நான் எடிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகுது. ஸோ ஏன்னா நான் வந்து வீக்லி வந்து ஒரு வீடியோ மட்டும் தான் பெருசாக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து இந்த வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். எலஸ்ட்ரேட்டு ஒன்று வந்து 5 சாப்டர் வரும், அடுத்த ரெண்டுமே வந்து ஒரு சாப்டரு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு 10 சாப்டர் அளவுக்கு நான் வந்து பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம சாப்டர் 17 போனோம். 17 பார்த்திங்கன்னா வந்து அந்த கோவும் சரி ஜின்வும் சரி ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கையில் வந்து என்ன நினைக்கிறேன்னா ஜின் அங். ஸோ இவன் வந்து இதுலேயே வந்து ஒரு ஃபேமஸான அவக்கின்னு ஒன்று. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து அவன் ரொம்ப டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த பொம்பளை வந்து இந்த இடத்துல வந்து இருப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அவள் தான் வந்து இந்த சிட்டியில் வந்து என்ன பண்ணுறது, அவள் தான் வந்து இந்த ஏரியாவில் வந்து இன்சார்ஜ் சொல்லி நான் எதிர்பார்க்கல சொல்லிட்டு கைடன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த கோவும் சரி நம்ம ஜின்வும் சரி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஜின்வும் என்ன பண்ணுறான், உங்கள் பவர் சூப்பராக இருக்குது, என்னோடய பவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம கைடன் நினைக்கலாம், அடப்பாவி எதுக்குடா உன் பவர் வந்து அவங்ககிட்ட டக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து நினைக்கிறான். ஸோ உடனே வந்து நம்மளோட கோவுக்கான அவனை அப்படின்னு சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து இப்போ தான் வந்து புது அவக்கினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜின்வும் சொல்கிறோம், ஆமாம் சார் அப்படின்றான். சரி நான் வந்து அதுவும் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நான் நியூவான அவக்கின்னு சொல்லிட்டுன்னா, உடனே வந்து நம்மளோட கோ என்ன சொல்கிறோன்னா, இல்லை யாருமே வந்து அவங்களோட பவரை வந்து ஓப்பனாக வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க பவர் வந்து இடனாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்க வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து அவாக்கினை பற்றி உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஸோ உடனே வந்து நம்ம ஜின்வும் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்கள் பவரை வந்து என்கிட்ட காமிச்சிக்கிறேன்னா, இல்லை நானும் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் இந்த ஏரியாவில், இந்த சிட்டியில். ஸோ அதனால் வந்து என்னோடய பவர் வந்து முக்கால்வாசி பேருக்கு நிறையா பேருக்கு தெரியும். இருந்தாலும் என்கிட்ட வந்து இன்னும் நிறைய ட்ரிக் இருக்குது. என்னோடய பவர் வந்து இது நார்மலான விண்டு. ஸோ இதுலேயும் என்கிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னோடய இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் சீக்கிரட்டான இன்னும் நிறைய வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறான் யார், கோ. ஸோ உடனே வந்து நம்மளோட ஜின்வும் வந்து அதை கேட்டுட்ருக்கான். ஸோ கேட்டு நம்மளோட இவன் இருக்கான் தானே கோ. ஸோ அவன் என்ன சொன்னான், இந்த மாதிரி உங்கள் பவரை வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து வெளியில் யாருக்குமே சொல்லாதீங்க. ஸோ உங்கள் பவர் வந்து சூப்பர் ஸ்பீடுன்னு வந்து என்கிட்ட தெரிஞ்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் அது டிஸ்அட்வான்டேஜ். இன்கேஸ் உங்களை யாரோ அட்டாக் பண்ணும்போது உங்கள் விஷயம் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் பவர் சூப்பர் ஸ்பீடுனா நீங்கள் எப்படி இருந்தால் கிட்ட வந்து தான் நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களை அட்டாக் பண்ணும்போது வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னா. உடனே ஜின்வும் என்ன சொல்கிறான், ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணதுக்கு, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேங்க்யூன்னு சொல்கிறான். யார், ஜின்வோ. அப்புறம் ஜின்வும் என்ன கேட்குறான், நீங்கள் எதுக்கு சார் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எனக்கு புரியல, எதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றான். ஸோ உடனே வந்து அந்த கோ என்ன சொல்கிறான்னா, ஓகே உங்களுக்கு வந்து சுத்தமாக ஐடியா இல்லை, நான் வந்து ஐடியா சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து டீச்சிங் த நியூ அவாக்கின், எல்லா அவாக்கினும் புதுசாக வந்து அவாக்கின்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்ஸு, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒரு இதுலேயும் வந்து ரீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி வந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்லித்தரது வந்து எங்கள் வேலை. ஸோ இது வந்து பல வருஷமாக நடந்துகிட்ருக்குது. ஸோ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி புதுசாக வந்து அவாக்கின் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் பேசிக்ஸு எப்படி யூஸ் பண்ணணும் பவரு நல்ல விதமாக சொல்லி தருவோம். இல்லைன்னா வந்து நாங்கள் இப்போ சொல்லித்தராமல் இருந்தோன்னா அவங்க தப்பான வழியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து இருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து இன்சார்ஜு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீ வந்து இந்த ஏரியாவில் இருக்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவோம் என்னென்ன வேணும் பேசிக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, கோ வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் வந்து உனக்கு பேசிக்கான சப்போர்ட்ஸ் வந்து எல்லாமே அவங்க பண்ணுவோம். ஸோ சீக்கிரமாக வந்து நாங்கள் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், ஓகே பாய் அப்படின்றான். ஸோ அப்புறம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் நடந்து போகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாராவாட்டம் ரொம்ப ரைஸ் ஆகுது. அவனை வந்து சாவடிக்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கைடன் இருக்கான். அவன் வந்து அந்த கோவை வந்து முறைச்சி பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம கைடன் என்ன சொல்கிறான், என்னடா என்ன பண்ணிட்டு என்னைய எதுக்கு கேட்குற, நான் தான் அப்போவே சொன்னேன், நான் உன் லைஃப் வந்து அவாக்கின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து நீ அவாக்கினாக தான் இருக்கணும். நீ வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நீ வந்து அவாக்கின் வழியில் தான் வாழ முடியும், நார்மல் ஹியூமனாட்டெல்லாம் வாழ முடியாது. அதே மாதிரி வந்து
கொஞ்சம் நல்ல விதமும் இருக்குது இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் இருக்குன்னா இது வந்து யாருக்கு சொந்தம்னா ஜின்னாங் யூக்கு சொந்தம். ஸோ அதே மாதிரி வந்து அவன் வந்து ஒன் ஆஃப் த டாப் ரேங்கிங் கொரியன்ஸு. ஸோ இவங்க இந்த நாடே வந்து கொரியன்ஸ் இது. நம்ம கைடு வந்து கொரியன் இல்லை. ஸோ அவன் வந்து வேறு நாடு. ஸோ லைக் யூஎஸ் ஏதோ ஒரு இது. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா இந்த நாடு வந்து யாருக்கு சொன்னோன்னா கொரியன் ஒருத்தருக்கா. ஸோ அவன் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுங்க அது வந்து அவளுக்கு சொந்தம். அதே மாதிரி வந்து அவள் வந்து இதுக்குள்ளேயே வந்து பெஸ்ட்டு ரேங்கிங் சொல்லிட்டு கொரியனில் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவள் வந்து அவளுக்கு நல்ல பேர் இருக்குது. அதே மாதிரி வந்து அவன் வந்து எப்படி சொல்ல அவளுக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து அவன் வந்து நல்ல விண்டு அதே மாதிரி வந்து நல்லவ. ஸோ அதனால் வந்து உனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி நீ வந்து உனக்கு லக்கு தான். இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அவளுக்கு வந்து சொந்தமாக இருக்கணும்னு ஒரு லக்கு தான். ஸோ அதனால் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கையில் என்ன சொல்லணும்னா ஓகே கேம்ஸ் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நீ அஃபிஷியலாக வந்து நீ அவாக்கின் உலகத்துக்கு வந்துட்ட. இப்போ நீ வந்து பவர் ஆகணும். நீ பவர் ஆனால் தான் உன்னைய ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து இப்போ உங்களுக்கு கால் உடஞ்ச மாதிரி உன்னோட நெஞ்சு எல்லாமே உடஞ்சி போயிடும். அதேமாதிரி செத்து கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கையில் என்ன சொல்கிறேன்னா நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி அதை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிடுறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஈன்னு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த ஒருத்தன் வந்து அந்த கோ. ஸோ அவன் வந்து நம்ம ஜின் அங்குனா அந்த பொம்பளை பேர். ஸோ ஜிங்கங்கிட்ட சொல்கிறான் இல்லை நான் வந்து அவனை மீட் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவன் பேக்ரவுண்ட் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஸோ அவனுக்கும் அந்த டாக்டர் அந்த ப்ரொஃபஸருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்றான். ஸோ அதே மாதிரி வந்து ஆனால் அது கோஇன்சிடென்ஸாக வந்து இந்த ஊமின் வந்து ஜின்வோ ஸ்கூலுக்கு போயிட்டான். மேபி அதுலேருந்து ஏதோ ஆயிருக்கும் அப்படின்றான். ஸோ உடனே வந்து நம்மளோட ஜின் அங்கே இருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா யூனியன் பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். யூனியன்னா அந்த வேறு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப் என்னென்னா அவங்க வந்து ஜின்வோவை பற்றி இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா வந்து அவங்க வந்து நம்ம இதுக்கு வந்துட்டு நம்ம இது அவங்களுக்கு போனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி அவன் என்ன சொல்கிறான்னா இவன் கோ இருக்கான் தானே. ஸோ கோ என்ன சொல்கிறான்னா அதே மாதிரி அந்த குட்டி பையன் ஜின்வோவை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்றான். ஏன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை ஸோ அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். அதே மாதிரி வந்து அவன் நல்லா உள்ளமாக இருக்குது அப்படின்றான். உடனே வந்து அவன் புஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஆளுக்கு அவனுக்கு வந்து பூனைங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். யார் இந்த கோன்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவன் பூனை நிறையா வச்சுருக்காங்க. வந்து உங்களுக்கே தெரியும் பூனை நாயெல்லாம் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நல்லவங்க தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அப்யூஸ் பண்ணாத ஓனர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்காதானே அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து அவன் பவரை வந்து எதுக்கோ வந்து அவன் வந்து ஃபுல்லாகவே ட்ரைனிங்கில் தான் இருக்கான் கைடனு. ஸோ அவன் யோகா பண்ணிவிட்டு அவன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் லாஸ்ட்டான பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போனேன் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கைடன் வந்து திருப்பி தியானம் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4-5 புல்லிஸ் இருக்காங்க. நம்ம 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஸ் வந்து நம்ம ஊவினை போட்டு அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த புல்லிஸ் வந்து இவனை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க இவனுக்கு வந்து கால் உடஞ்சிருக்கான். இவனை போய் அவன் கிளாஸில் போய் வம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ கிளாஸுக்கு போய் வம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம மெயின் கேரக்டர் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த புல்லிஸ் வேறு டிபார்ட்மெண்ட் போட அவங்க வந்து 3 பேர் வந்து அட்டாக் பார்க்குறாங்க. எப்படிடா இருக்க கிறுக்கு பையில் கெட்டவதை பேசுகிற நிறையா அம்மா சூத்து அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்ல நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்றான். உடனே அவங்க ஷாக் ஆகிட்டான். இப்போ தானே நம்ம நீயும் நானும் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போனோம். அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் எல்லாருமே வந்து அவங்க கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் எவனுமே ஹெல்ப் பண்ணவில்லை. உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 3 பசங்க என்னடா என்னை கூப்பிட்டுருக்கீங்க எல்லாம் வேலை புண்டையை பாருங்கடான்னு சொல்லிட்டு கெட்டவாத பேசுகிறாங்க. ஸோ கெட்டவாத பேசும்போது பார்த்தீங்கன்னா உன் கால் வேணால் உடஞ்சிருக்குது. இந்த டைம் வந்து உன்னால் ஓட முடியும்னு சொல்லிட்டு கால்லையே எட்டி உடைக்கிறான். அப்புறம் வந்து நம்மளோட ஜீவோ இருக்கான் தானே. அதுக்கப்புறம் வந்து கால் ஆல்ரெடி உடஞ்ச கால்லேயே வந்து எட்டி உடைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பயங்கரமாக வெளியில் கத்துறான். இப்போவே ஏன் கத்துறா இப்போ தான் வந்து நாங்கள் வந்து இது ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம் இன்னும் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிச்சு. அது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.